இந்த நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 7 தமிழக எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் சேலம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் எஸ்.ஆர். பார்த்திபன். அவர் இன்று உடல்நலக் குறைவால் அவையில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் தான் இருந்திருக்கிறார். இருந்த போதிலும் சஸ்பெண்ட் பட்டியலில் அவர் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அது தமக்கே வியப்பாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். பாதுகாப்பு குறைபாடோடு வருகை பதிவிலும் கவன குறைபாடு நாடாளுமன்றத்தில் இருக்கிறது என்ற ஒரு புதிய தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று அவைக்கு யார் வந்தார், யார் வரவில்லை என்பதே தெரியாமல் மக்களவையில் சஸ்பெண்ட் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சேலம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் எஸ்.ஆர். பார்த்திபன் தற்போது கூறியதும் ஒரு வேடிக்கையான நகைச்சுவையாகவும் இருந்தது. 15 எம்பிக்கள் உள்ளே கடுமையான அமளியில் ஈடுபட்டு அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்பதால் அந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை இருக்கிறது என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவ்வாறு இல்லை, அவைக்கு வராதவர்களையும் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் என்ற தகவலை எஸ்.ஆர். பார்த்திபன் தெரிவித்தார். இப்போது நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வரும் அந்த அமளி மற்றும் சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடர்பாக நம்மிடையே விருதுநகர் தொகுதியின் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த 7 எம்பிக்கள் உள்ளிட்ட 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இன்று காலையில் இருந்து மக்களவையில் என்னதான் சார் நடந்தது? இன்னைக்கு நேற்று பாராளுமன்றத்துல தாக்குதல் நடைபெற்றது. அதற்கு பின்னாலே அதில் தொடங்கி இதுவரை திரு அமித்ஷா அவர்களை காணவில்லை. இப்பொழுது இன்றும் நாங்கள் காலையிலே ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், திரு அமித்ஷா அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அறிக்கை ஏன் அமித்ஷா அவருடைய அறிக்கை தேவைப்படுகிறது? அவர் உள்துறை அமைச்சர், அவரிடம்தான் உளவுத்துறை இருக்கிறது, டெல்லி போலீஸ் இருக்கிறது. அவர் ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதற்கு ஒத்திவைப்பு தீர்மானம் இன்று நானே கொடுத்திருந்தேன் காலையிலே. அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாங்கள் கேட்டதற்கு அமித்ஷா இதுவரைக்கும் அவைக்கு வரவில்லை. அமித்ஷா அவர்கள் அவைக்கு வரவில்லை, ஆனால் எங்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். இதை கேட்டவர்களை, நியாயம் கேட்டவர்களை, அதுவும் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் இங்கு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறோம். அதுவும் கட்சிகளினுடைய காங்கிரஸ், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தோழர்கள் என்று அனைத்து கட்சியை சார்ந்தவர்களையும் எதிர்கட்சி தலைவர்களையும் செய்திருப்பது மிகவும் வெட்ககரமானதாக இருக்கிறது. ஜனநாயக விரோதமாகவும் இருக்கிறது. இல்லாதவர்களை, அதுவும் நாடாளுமன்றத்திலே இல்லாத சேலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பார்த்திபன் அவர்களையும் சேர்த்து சஸ்பெண்ட் செய்திருப்பது என்பது நகைப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. இது பாராளுமன்ற வரலாற்றிலே இப்படி நடந்ததே கிடையாது. இல்லாதவர்களையும் பொல்லாதவர்களையும் இவர்கள் எப்படியெல்லாம் சஸ்பெண்ட் செய்கிறார்கள், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு ஹிட்லர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இதை பார்க்க வேண்டும்.